நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஹாஸ்டலாக இருப்பீங்க இல்லை டே ஸ்காலராக இருப்பீங்க. அண்ட் டே ஸ்காலர்ஸ் கேன் கைண்ட்லி ஸ்கிப் திஸ் வீடியோ. வை பிகாஸ் இந்த வீடியோ இஸ் ஆல் அபவுட் ஹாஸ்டல் ப்ரீ ரெக்வசிட்ஸ். இப்போ நீங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும், மோஸ்ட் அண்டர் ரேட்டட்லேருந்து ஓவர் ரேட்டட் வரைக்கும். ப்ரோ இதெல்லாம் தேவையா அப்படின்ற வரைக்கும், ப்ரோ இது கூட தேவையா அப்படின்ற வரைக்கும் நம்ம வந்து டாப் டு பாட்டம் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் தீஸ் ஆர் தி லைக் பேசிக் ஸ்டஃப். பட் சப்போஸ் நான் சொல்லக்கூடிய இந்த ஓவர் ரேட்டட் திங்ஸ் உங்கள்கிட்ட இல்லைனாலும் வாங்கிக்கலாம் பொறுமையாக. லைக் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் சைக்கிளிக்காக போகிறப்போ வந்து நீங்கள் வந்து இந்த திங்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க லெட் வி ஸ்டெப் இன்டு திஸ் வீடியோ. அண்ட் எஸ், பேசிக்காக நான் ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்ஃபிட்ஸ். ஸோ க்ளோத்ஸ், ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செட்ஸ் மினிமம் வச்சுருக்கணும் அண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் த லைக் உங்களோட ஸ்கெடியூல், நீங்கள் வந்து வாரத்தில் 2 வாட்டி துணி துவைக்கலாம், இல்லை வாரத்துக்கு 1 வாட்டி துணி துவைக்கலாம், எப்படி இருந்தாலும் ஹாவ் அட்லீஸ்ட் 8 pairs, லைக் 8 செட் ஆஃப் ட்ரெஸ். நீங்கள் வந்து ஃபார்மல்ஸாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், அப்படிலாம் வந்து நான் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் டிஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் சேர்த்து 8 வந்து நீங்கள் தனித்தனி கவுண்ட்டாக வச்சுட்டு, லைக் காமனாக யூஸ் பண்ணுற பேண்ட் இருக்கும்ல, இப்போ வந்து பிளாக் பேண்ட்லாம் பசங்களுக்குலாம் சொல்லவே தேவையில்லை, 2 பிளாக் பேண்ட் வாரம் ஃபுல்லாக வச்சு ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்கள்கிட்ட பிரச்சனை இல்லை. இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஒரு 3 to 4 பேண்ட்ஸ் வந்து வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு ஜீன் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக மற்ற இதோட காம்பினேஷன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிளாக் பேண்ட்டும் வந்து மற்ற காம்பினேஷன்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம், எந்த லைட் கலர் ஷர்ட்ஸ் போட்டாலும். ஆஸ் வெல் நீங்கள் லைட் பேண்ட் ஏதாச்சும் வச்சுருந்தா அதை டார்க் கலர் ஷர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி ஸ்வாப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஹாவ் 3 to 4 பேண்ட்ஸ். அண்ட் ஷர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து 8 வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஷூஸ், ஹேவ் a couple of shoes. ஏன்னா ஒரு ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேர் மழையிலையோ இல்லை ஏதோ சேத்துலையோ வந்து பட்டுருச்சுன்னா வந்து யூ காண்ட் கெட் ரிட் ஆஃப் தட், ரைட்? ஸோ உங்கள்கிட்ட ஒரு பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் இருந்தாலும் தட் இஸ் குட். அண்ட் இருங்க, நான் அந்த செக்ஷனுக்கு நான் பொறுமையாக வரேன். ஏன்னா வந்து நான் ஐம் கைண்ட் ஆஃப் என்கிட்டலாம் வந்து ஒரு 1 2 3 4 வெளியில் ஒரு 2 கிட்டத்தட்ட 5 செட்டு ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த அளவுக்கு யாரும் வச்சுருக்கோன்னு சொல்லுவேன். ரஃப்யூஸ்க்கு இந்த பாத்ரூம் ஸ்லிப்பர் மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஒரு பேர் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஐ வுட் சஜஸ்ட் இந்த பெல்ட் போட்டு வெளியே போட்டு போகிற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் இருக்கும்ல, அது ஒரு பேர். அண்ட் ஷூஸ் வந்து ஒரு 2 பேர். 4 பேர் இஸ் quite enough, quite sufficient. அண்ட் ட்ரெஸ்ஸு, ஷூஸு, அண்ட் தென் வேறு என்ன இருக்குது, சாக்ஸ் ஆஸ் வெல். நீங்கள் ஷூஸ் வச்சுருந்தா சாக்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேண்டேட்டரியான திங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் பர்ஃப்யூம்னா பர்ஃப்யூம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் டால்கம் பவுடர், வேறு கோம்பு, மிரர். ஏன்னா உங்களுக்கு வந்து மிரர் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா வந்து ஹாஸ்டலில் எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து மிரர் இருக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில காலேஜஸில் சில ஹாஸ்டல்ஸில் மிரர் வந்து அங்கே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி யாராவது ரூம்மேட் லைக் ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ண அந்த மிரர் பெருசாக ஏதாவது ஹேங் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது வந்து அப்படியே இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பை அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு அந்த மிரர் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் செல்ஃபி கேமரா வச்சே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவீங்களா என்ன? முடியாதுல. ஸோ ஒரு சின்ன சைஸ் மிரர், இந்த ஷேவிங் செட்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்களா, ஒரு ரெக்டாங்குலர் சைஸ் ஆஃப் மிரர். ஸோ அந்த மாதிரி ஒரு மிரர் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ் யூ நீட். வேறு என்ன இருக்குது? ஸோ பியர் ட்ரிம்மர் வேணும்னா பியர் ட்ரிம்மர் வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டலில் அயன் பாக்ஸ் அலோடான்றதை செக் பண்ணிவிட்டு உங்களோட என்ன காலேஜோ அந்த காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி ரெசிடென்ட்ஸ் இருக்காங்களா அவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தெரிய வரும். ஹை வோல்ட் லைக் ஹை கரண்ட் அப்ளையன்சஸ்லாம் யூஸ் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு, அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பிகாஸ் உங்களோட அவுட்ஃபிட்ஸை நல்லா க்ளீன் அண்ட் கிறிஸ்பாக வந்து நீங்கள் அயன் பண்ணி போட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது, உங்களோட அப்பியரன்ஸுக்கும் வந்து நல்லது. ஸோ நான் பேசிக்கலி யூஸ் பண்ண மாட்டேன், இப்போ தான் ஒரு 2-3 மாதமாக வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட லுக்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங் ஆஃப் த காலேஜஸ்லேருந்தே வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பாக வந்து போங்க. ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முக்கியம் தான். என்ன தான் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு நீங்கள் சொன்னாலும், ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து ஒரு நல்ல ஈவெண்ட்க்கோ இல்லை ப்ரோக்ராம்க்கோ நீங்கள் போகிறீங்கன்னா யூ ஷுட் பி க்ளீன்லி பேக்ட் அண்ட் யூ ஷுட் பி கிறிஸ்ப் பை யுவர் அவுட்ஃபிட்ஸ், ரைட்? ஸோ அது வந்து சில இடத்துல நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் அ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதில் நல்லா இருக்கிறப்பவே வந்து நீங்கள் வந்து அதை ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கலாம். ஸோ அயன் பண்ணுறது அப்படின்றது ஒரு டிசிப்ளின். அந்த கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் எனக்கு வராது, பட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். அண்ட் வாட் ஆர் த அதர் ஸ்டஃப் லைக் யா வாட் யூ ஷுட் கேரி ஃபார் யுவர் ஹெல்த் இஸ் சால்ட் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா ஒரு சின்ன டப்பாவில் சால்ட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சம்வாட் ஏதோ வெளியில் சாப்பிட்றீங்க, மெஸ்ஸில் சாப்பிட்றீங்க, திடீர்னு வந்து உங்களுக்கு கோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது, தொண்டைக்காரங்க இருக்குது அப்படின்னா வந்து யூ ஷுட் ஹேவ் சால்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ அதில் வந்து உப்பு தண்ணி கலக்கி யூ ஷுட் காகுல். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைக் ப்ரீ ரெக்வசிட்டில் இவ்வளோ வேணுமா ப்ரோ அப்படின்னா நான் தான் சொன்னேன்ல,
அண்டர் ரேட்டட்லேருந்து ஓவர் ரேட்டட் வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ சால்ட் இஸ் மேண்டேட்ரி, நீங்கள் மவுத் வாஷ் பண்ணுறதுக்கு, காகல் பண்ணுறதுக்கு, ஃபைன். அண்ட் தென் இஸ் ஃபெனோக்ரிக், வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம். ஸோ அந்த வெந்தயம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து திடீர்னு ஓவராக ஹீட் ஆகிடுச்சு, வயிறு வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, தென் டேக் கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் வெந்தயத்தை வந்து நீங்கள் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா இட் வில் பி ஃபைன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு மேண்டேட்டரியாக தேவை. அண்ட் வாட் ஆர் த அதர் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஐ வுட் சஜஸ்ட் டு ஹாவ் சம் சைட் ஆஃப் மெடிசன்ஸ். டோலோ 650 பேராஸ்டமல் ஃபீவருக்கு போகிற டேப்லெட் இருக்குல்ல, அது வந்து ஜஸ்ட் ஒரு சேஃப்டி பேக்கப்புக்காக வந்து வச்சுக்கோங்க. அண்ட் அதர் திங்ஸ் ஆர் டிசென்ட்ரிக்கு தேவையான டானிக்கோ இல்லை சிரப்போ வந்து நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, டேப்லெட் அந்த சென்ஸ் அதுக்கு தேவையான மெடிசனும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் புது இடத்துக்கு வரீங்க, உங்களுக்கு சாப்பாடு எப்படி செட் ஆகாதுன்னு தெரியாது. ஸோ ஃபார் சேஃப்டி பர்பஸஸ் நீங்கள் அந்த மெடிசன்ஸையும் கேரி அவுட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஐ வுட் ப்ரிஃபர் தட். நிறைய வாட்டி பட்டதுனாலையும் சொல்லலாம். ஸோ டூ ஃபாலோ தீஸ் திங்ஸ். ஸோ இந்த மாதிரியான செட் ஆஃப் மெடிசன்ஸ் வச்சுக்கோங்க. வேறு என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் தட்ஸ் இட். அண்ட் உங்களுக்கு கோல்ட் ஆகும் அப்படின்றது சென்ஸ் நீங்கள் விக்ஸோ இல்லை கொஞ்சம் அந்த தைலம் இருக்குல்ல, ஸோ அது ஒரு மேண்டேட்ரி திங். அது கூட வாட் யூ கேன் யூஸ் இஸ் மூவ் ஸ்ப்ரே, வாலினி ஸ்ப்ரே இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்ப்ரே. ஏன்னா இப்போ திடீர்னு சம்வாட் எங்கேயும் இடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்ன்றது. ஏன்னா வீட்டில் இருக்க போது வந்து நம்ம பேரண்ட்ஸே வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல இடிச்சிட்டோம், கை இங்கே வந்து வீங்கிடுச்சு அப்படின்ற சொன்னாலும் உங்கள் வீட்டில் எல்லாமே செட்டாக இருக்கும், எல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. அது எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, யார் வாங்கி வைக்கிறாங்க, அம்மா வாங்கி வைக்கிறாங்களா, அப்பா வாங்கி வைக்கிறாங்களா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் வீட்டில் இருக்கும், உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னால் அவங்களே வந்து எல்லாத்தையும் வந்து கேர் பண்ணிப்பாங்க. பட் நீங்கள் தனியாக வந்துட்டு பிறகு அப்படி இருக்காது. ஸோ யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதனால் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டையும் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி எல்லாத்துக்கும் சேஃப்டி பேக்கப்பாக வச்சுருந்தோன்னா ஒரு நல்லது தானே. ஸோ அதை வச்சுக்கோங்க. அண்ட் வாட் த அதர் திங் இஸ், இந்த நெபோசெல்ஃப் பவுடர் மாதிரி இருக்கும்ல, இப்போ எங்கேயாச்சும் இடத்துல வந்து நீங்கள் குத்திக்கிட்டீங்க, லைட்டாக சின்னதாக வந்து ரத்தம் வருது இல்லை தோல் பிச்சுக்கிச்சு அப்படின்ற சென்ஸ், அந்த நெபோசெல்ஃப் பவுடர் போட்டு நீங்கள் அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ நெபோசெல்ஃப்ன்ற பவுடர் நான் யூஸ் பண்ணிருக்கேன். லைக் அது வந்து என்ன ப்ரோமைடோ ஏதோ ஒரு பவுடர், லைக் அந்த காயத்துக்கு போடுற பவுடர். ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிக்கிட்டை வந்து நீங்கள் வந்து கூடவே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ்னாலும் நம்மளே வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ உங்களை மாதிரி எல்லாருமே வந்து இந்த மெடிக்கிட் வச்சுருந்தாங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு பொருள் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விதத்தில் வந்து யூஸ் ஆகும். ஸோ ட்ரெஸ்ஸு அண்ட் தென் ஷூஸ் பற்றி பேசியாச்சு, அண்ட் பேசிக் மெடிசன்ஸ் பற்றி பேசியாச்சு. வாட் ஆர் ஆல் த அதர் ஸ்டஃப், இந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் பற்றி பேசியாச்சு, பவுடரு, சீப்பு, சோப்பு, ஸோ அதெல்லாம் வந்து எடுத்தாச்சு. அண்ட் ஹேவ் சஃபிஷியன்ட் டூத் ப்ரஷ். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஸ்பேருக்கு ஒரு 2 வச்சுக்கிறது தப்பு இல்லை. வை பிகாஸ் நீங்கள் திடீர்னு சரி எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். நீங்கள் வந்து காமனான ஒரு பிளேஸில் வந்து ப்ரஷ் பண்ணுறீங்க, அதை கீழே போட்டிங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதை போட்டு புது ப்ரஷ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹேவ் டூத் பேஸ்ட் டூ. அண்ட் வேறு பேசிக்காக வந்து இதெல்லாம் தான் உங்களுக்கு மேண்டேட்டரியாக தேவைப்படும். ஸோ பக்கெட், மக், இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி திங்ஸ், அதை வச்சுக்கோங்க. உங்களோட ஹாஸ்டல் காட்டில் போகிறதுக்கான பெட் நீங்கள் வந்து வாங்கிக்கணும். அது காலேஜ்குள்ளேயே சில இடத்துல வாங்க முடியாது, சில இடத்துல வந்து நீங்கள் வெளியே வாங்கி உள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஹேவ் பில்லோ கவர். அண்ட் நீங்கள் வந்து ஒரு பெட்ஷீட் வந்து ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க. வை பிகாஸ் நீங்கள் சப்போஸ் அந்த யூஸ் பண்ணுற பெட்ஷீட் வந்து அழுக்காயிடுச்சாங்களோ இல்லை ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அதை பேக்கப்பாக வச்சுக்கணுன்னா அதை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இருந்தால் போதும். அது போக ஸோ இந்த மாதிரி மேண்டேட்டரி திங்ஸ் முடிஞ்சா அடுத்து டேபிள் மேலே போகிறதுக்கு ஒரு டேபிள் கிளாத். ஏன்னா எப்பயுமே சில பேருக்கு வந்து ஒரு ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணால் தான் வந்து படிக்கிறதுக்கு அந்த இடம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நானும் அப்படி தான். ஸோ அந்த டேபிள் மேலே போகிறதுக்கான டேபிள் கிளாத். ஒய் பிகாஸ் சில இடத்துல டேபிள் வந்து டீசெண்டாக ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க, அவங்களே வந்து ப்ளைவுட்லாம் போட்டு. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பில் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அது வந்து பார்க்க வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா டேபிள் கிளாத் போட்டு நம்ம வந்து வி கேன் மேக் தட் பிளேஸ் ஆஸ்தட்டிக். ஸோ அந்த ஆஸ்தட்டிக் பிளேஸில் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் போய் வர வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேபிள் மேலே ஏதாச்சும் திங்ஸ் வாங்கி வைக்கணும், கொஞ்சம் டேபிள் வந்து ஆஸ்தட்டிக்காக மாற்றணும் அப்படின்னா வந்து யூ கேன் டூ தோ ஸ்டஃப். அது பொறுமையாக பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அண்ட் அதர் திங்ஸ் ஆர் ஒரு 2-3 நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில். உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த காலேஜ் ஃபேஸில் அது போதும். பட் போக போக வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது வாங்கிக்கலாம், அது எதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஹேவ் அ கப்புள் ஆஃப் பென் அண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. வேறு ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து துணி காய போகிறதுக்கான கொடி கயிறு, அது என்ன சொல்லுவீங்க, ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜில் சொல்லுவீங்க. ஸோ சில லாங்குவேஜில் நீங்கள் கோயம்புத்தூர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, துணி காய போகிற சால். அம்மா அது என்னன்ட்டுலாம் எனக்கு தெரியாது. கொடி கயிறு, சரி, ரோப் டு ஹேங் யுவர் கிளாத்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஹாஸ்டலில் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் கிடைக்கிது, அங்கே வந்து நீங்கள் உங்களோட கிளாத்ஸை ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து நாட் பண்ணிவிட்டு யூ கேன் காய வச்சிடலாம்.
அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கிளாத்தோட கிளிப்ஸு. ஸோ இந்த கிளிப்ஸு வந்து என்ன பிரச்சனைனா வந்து நீங்கள் எக்ஸஸாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹாஸ்டலில் வந்து போடுவீங்க. போட்டுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த துணியை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் இருக்கும். கிளிப்பு மட்டும் யாரோ தூக்கியிருப்பாங்க. தூக்கி அவங்களோட துணிக்கு போட்டிருப்பாங்க. அது அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா பேக்கப்லாம் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. தட் இஸ் மை அட்வைஸ். வேறு எல்லாத்தையும் அவ்வளோதான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனான்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த யார் வந்து கரெக்டாக சொல்கிறீங்களோ நான் மிஸ் பண்ணதா அதை வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் எவ்ரி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் நோ. வேறு தீஸ் ஆர் ஆல் த மேண்டேட்டரி திங்ஸ். மிச்சதெல்லாம் ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயம் ஏதாவது இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். அது எதுவும் பிரச்சனை இருக்காது. அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேக் வந்து சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. ஒரு பேக் வந்து ஊருக்கு போயிட்டு வரதுக்காக இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்டான பவுச்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு பேக் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் ரஃப் யூஸ்க்கு வெறும் நோட் புக் மட்டும் போட்டு போகிற மாதிரி சின்னதாக ஒரு பேக் இருக்கிறது நல்லது. பிகாஸ் நீங்கள் ஸ்வாப் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்ற பட்சத்தில் வந்து யூ கேன் டூ தட். அண்ட் ஸ்பேருக்கு ஒரு பர்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பர்ஸ் எதுக்குன்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து செலவுக்கு காசு வச்சுக்கோன்னு ஒரு 5,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 1,500 2,000 மட்டும் உங்களோட டெய்லி யூசேஜ் வேலெட்டில் பர்ஸில் வந்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற காசை வந்து அந்த செகண்டரி பர்ஸ் சொன்னாலும் அந்த பர்ஸில் போட்டுட்டு நீங்கள் கபோர்ட்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா ஒரே வேலெட்டில் ஒரே பர்ஸில் வந்து மொத்த காசையும் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறது வந்து ரிஸ்க் தான். சப்போஸ் ரேர் கேஸில் அந்த பர்ஸ் தொலைஞ்சிச்சுன்னா, ஒரே ஒரு பர்ஸ் தொலைஞ்சிச்சுன்னா அதுலேயே எல்லா காசும் போயிடும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் அமௌண்ட் வந்து சேஃப்டியாக இருக்கிற இடத்துல ரூம்லேயே வந்து கபோர்ட் குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு போங்க. மினிமல் அமௌண்ட் மட்டும் கையில் கேரி பண்ணிட்டு போகிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டெபிட் கார்ட்ஸோ இல்லை உங்களுக்கு ஏடிஎம்மில் அக்கௌண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி ஜாயினிங் அட் ஏஜ் ஆஃப் 17. நீங்கள் 18க்கு அப்புறம் தான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களோட பேரண்ட்ஸோட டெபிட் கார்டு ஏதாவது கொடுக்குறாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் காலேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு வரது வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குமான்றதை யோசிச்சுட்டு அதையும் வந்து நீங்கள் வந்து சேஃப்கார்ட் பண்ணி கபோர்ட் லிஸ்ட்டு போகிறதுனால வந்து போய்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ் அண்ட் பேசிக் மெஷர்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ இட் வில் பி கைண்ட் ஆஃப் ரா வீடியோ. எதுவுமே வந்து நான் ஃபில்டர் பண்ணியிருக்க மாட்டேன், எடிட்டும் வந்து எதுவும் டச் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ். ஸோ நீங்கள் கேட்டதுனால இந்த வீடியோ வந்து இன்றைக்கி அவசரமாக எடுக்கப்பட்டு போடப்பட்டது. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஹாஸ்டலுக்கு போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் மறந்துட்டு இருந்தாலும் விட்டுட்டு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து எடுத்துப்பாங்க. அண்ட் எஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை. சியர்ஸ்.